எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேசொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேசொல்லி உம்மை விட்டு நான் எங்கு சென்றாலும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கு தேடி வந்தீரப்பா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ, மண்டிடுவேன் மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும். நீர் என்னை வைத்த கிருபையினால், நீர் என்னில் வைத்த உம் கிருபையினால், நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்னை உம் கிருபையினால், நீர் மூலமாக கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை. மன்றிடுவேனும் பாதத்திலே, மன்றிடுவேனும் பாதத்திலே. இருள் என்னை சுனித்த, இருள் என்னை சூழ்ந்தித்த நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்தித்த நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுவேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ உம்முடைய அன்பை. நாங்கள் எப்படி மறப்போம் அப்பா? ஒன்றிடுவேனும் பாதத்திலே, ஏசப்பா ஒன்றிடுவேனும். எபினேசரே, எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ மது அன்பை, நான் உம்முடைய அன்பை நாங்கள் எப்படி மறப்போம் அப்பா? ஓ, இவ்வளவு நாளும் ஒரு வருஷமா எங்களை காத்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒரு ஆண்டை தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, அல்லேலூயா, நன்றி செலுத்துறோம். நேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இது ஒரு பரிசுத்த ஓய்வு நாளாய் இருக்கிறபடினால கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆவிக்குள் உங்களை பலப்படுத்துவார். Today is a holy day, and whoever has come under His presence, God will strengthen you and bless you. இந்த அதாவது வருடத்தினுடைய கடைசி ஞாயிறு ஆராதனை இது. We have come to the last Sunday of this year. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு கண்மணி போல நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி பொல்லாத கொள்ள நோய்களில்
ஆபத்துக்கள்ல விபத்துக்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்து இற்ற வரைக்கும் எங்களை உயிரோட வச்சு பாதுகாக்கிறார். இனியும் எங்களை நடத்துறதுக்கு போதுமானவராக இருப்பார். And God has protected us and kept us alive until today from all the obstacle and everything that's going around the world. ஆனபடியால இன்றைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து போவோம். So now we are going to go to the word today. இன்றையான இந்த வார்த்தை இன்றைக்கு மாத்திரமல்ல, இனி நாம் வருகின்ற வருடத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. And today's word that I'm going to share is not just for today but for this coming year to strengthen us. அதாவது நாம விசேஷமாக கிறிஸ்மஸ் நாளில் இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறாங்க. And we are looking at this, we are reading this word especially during Christmas time. மிகவும் ஒரு பாடமான ஒரு வார்த்தை. It's something well remembered. 2 பகுதியில் விசேஷமாக எசேயா 9 6வது வசனமாகத்திலும் அதே இருக்கிறது. அதே போல 7வது அதிகாரத்திலும் இந்த வார்த்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. We can look at this word on Isaiah chapter 9 verse 6 and also on Isaiah chapter 7. முதலாவது நாங்கள் வாசிப்போம். முதலாவது நாங்கள் 7வது அதிகாரத்தில் on Isaiah chapter 7. நான் to believe you can read it from chapter 7 12 இருந்து வாசிக்கலாம். But Ahaz said, I will not ask, I will not put the Lord to the test. Then Isaiah said, Hear now, you house of David, it is not enough to try the patience of humans. Will you try the patience of my God also? Therefore the Lord himself will give you a sign. The virgin will conceive and give birth to a son and will call him Emmanuel. Okay, போதும். 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். நான் இதிலிருந்து நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் 10 இருந்து வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுது 12 நான் வாசிக்கிறேன். அல்லது 11வது அதிகாரத்தை வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதங்களில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று எசேயா சொன்னார். ஆகோசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது எசேயா தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று ஏன் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். போதும். அடுத்தது நான் இந்த வேளையில் இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 9வது அதிகாரத்தில் Now we are going to read Isaiah chapter 9 6வது வாசித்தல் போதும். verse 6. For to us a child is born, to us a son is given, for the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவ, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் இந்த 2 தீர்க்க தரிசனங்களும் நாங்கள் பார்க்கிற போது, when we are looking at these two prophecies, இந்த எசேயா தீர்க்கதரிசிக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. this has been given to the prophet Isaiah. எசேயா தீர்க்கதரிசிகளுக்குள்ளேயே பெரிய ஒரு தீர்க்கதரிசியானவர். And he was a huge prophet. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்ப்பு எல்லாத்தையும் தெளிவாக விவரமாக பல இடங்களில் அவர் உரைத்திருக்கிறார். He has written clearly about the birth of Jesus and his death as well. இந்த எசேயா 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இதில் நாங்கள் பார்க்கிற போது,
When we are looking at Isaiah chapter 7 and chapter 9, நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். we have to learn one thing. தேவன் எப்படி அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய வித்துக்கும் பிசாசுனுடைய வித்துக்கும் ஒரு பகையை நான் உண்டாக்குவேன், அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று வசனம் சொல்லுகிறது. When we are looking in Genesis about the seed, about God and the seed of Satan, இதுல நாங்கள் பார்க்கிறோம் அந்த வித்து என்று சொல்றது, அந்த விதை அந்த ஆதியாகமத்தில் இருந்து தொடங்கி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:11 வரைக்கும் அது வருகிறது. we can see that this seed that started in Genesis is continuing until Luke chapter 12. நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகம புத்தகம் என்றாலும் சரி, மத்தேயுவானாலும் சரி, சுவிசேஷங்கள் என்றாலும் சரி, அதாவது ஆதாம் பெற்றார், யாக்கோப்பு பெற்றார், ஆபிரகாம் பெற்றார், யூதா பெற்றார், எல்லாரும் அவர்களுடைய வம்ச வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. And we can see that in the Bible it says how from generation to generation they've come. அந்த வம்ச வரலாறுகள் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் எப்படியாக தேவனுடைய அந்த வித்து கரெக்டாக வருகிறது என்பதை காண்பிக்கிறதற்கு. And the reason why they've started from the descendant to generation is to show from which seed Jesus is coming. இந்த வித்து அதாவது ஆதாம்ல அங்க ஆரம்பிக்கப்பட்டது, ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, லூக்கா 2:11 வந்து அது முடிவடைகிறது. And this seed started from Adam and Eve in Genesis and is up to Luke chapter 2. அந்த லூக்கா 2:11 அது முடிவடைகிறது மாத்திரமல்ல, அதுல இருந்து பல வித்துக்கள் அங்க புறப்படுகிறது. அதுதான் அவருடைய நாமத்தினாலே எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக அங்க மாறுகிறார்கள். And not only it's fulfilled and accomplished in Luke chapter 2, but from there as well a new generation is coming, and whoever comes there is the child of God. அந்த முதலாவது ஆதாமில் இருந்து நாங்கள் லூக்கா 2:11 வரையும் அந்த வித்து எப்படியாக பாதுகாக்கப்படுகிறது, பின்பு அந்த வித்து அதாவது விழுந்து அது முளைக்கிறது, அதனுடைய பலன் தான் ரட்சிப்புன்னு நாங்க பார்க்கிறோம். And now we are seeing how this seed grew and then how this seed flourished as well. அப்ப அந்த வித்தினுடைய அந்த பலனைத்தான் நாங்கள் எசேயா தீர்க்கதரிசியில 53ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. And now we are looking the reward of this seed in us. அப்ப நாங்கள் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். And to understand this, இந்த எசேயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துல 7லும் 9லும் பார்த்தோம்னால் இதுல நாங்கள் பார்க்கலாம் 3 குழந்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah chapter 9 we can see is talking about 3 children. அதாவது 2 எசேயா தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகளை குறித்தும், and they are talking about the Isaiah prophet's children. அடுத்தது இம்மானுவேலை குறித்தும் சொல்லப்படுகிறது. Also about Emmanuel. அதுக்கு நாங்கள் இப்பொழுது நாங்கள் இம்மானுவேலை குறித்து நாங்கள் பார்க்கிறது நமக்கு போதுமானது. And for now we are looking at Emmanuel. இல்ல உதாரணமாக நாங்கள் 7ஆம் அதிகாரத்துல ஒரு உங்களுடைய உதாரணத்துக்காக மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 7:3 நாங்க ஒரு வாசிங்க. For example, if we look at chapter 7 verse 3, then the Lord said to Isaiah, go out, you and your son Shear-Jashub, to meet us at the end of the ஓகே. இப்பொழுது நாங்க பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தர் எசேயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் ஜாசுபுமாக வண்ணாந்துறைக்கு வழியே மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போங்கள். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீயும் உன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போகன்னு சொல்லுகிறார். And here he says, you and your son go. அடுத்ததாக இன்னும் ஒரு பிள்ளையை அவர்களை குறித்து சொல்லப்படுற காரியம் வேற. இப்பொழுது நாங்க பார்க்கிறது 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். But here it says a child is born up for us. இப்போ இங்கே இந்த சிச்சுவேஷன் என்னவென்று சொன்னால், அதாவது சீரியா என்ற தேசம் இஸ்ரவேலும் சிரியா என்று சொல்லி அந்த பிரஜாதி தேசம் என்ன செய்கிறது, இஸ்ரவேலையும் சேர்த்து கொண்டு
ஜூதாவோட யுத்தத்துக்கு வெளிக்கிடுகின்றது. And we can see the nation Syria and Israel is joining to go for war with Judah. இப்ப சீரியா ஜூதாவோட யுத்தம் பண்ணுகிறது பெரிய ப்ராப்ளம் இல்ல. But Syria going for war with Judah is not a big thing. சீரியர் பல தடவைகள் எருசலேமோட இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணி இருக்கிறார்கள். Because Syrians have fought war against Israel many times. பாபிலோன் சீரியா இவர்கள் யுத்தம் பண்றது பெரிய ப்ராப்ளம் இல்ல. Babylons and Syrians fighting is not a big thing. இப்பொழுது பெரிய எதிரியாகிய சீரியாவோட தமஸ்குவோட இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்கிறது? இணைஞ்சு கொள்ளுகிறார்கள். But now these big people from Syria are joining with Israel. இப்போ இந்த இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் 10 கோத்திரங்கள். And these 10 tribes of Israel, அப்ப அதாவது இந்த 10 கோத்திரங்களும் சீரியாவோட பெரிய ஒரு எதிரியோட சேர்ந்து கொண்டார்கள். and now they joined with Syrians ஆரை அழிக்கிறதற்கு to destroy. அந்த ரெண்டு கோத்திரம் யூதா கோத்திரத்தை அழிக்கிறதற்கு சேர்ந்து கொண்டு விட்டார்கள். They joined to destroy the tribe of Judah. ஆனபடியால் தான் அந்த தாவீதுடைய வம்சத்தார் தாவீதுடைய கோத்திரத்துக்கு மிஞ்சி இருந்த அந்த 2 கோத்திரமாகிய அந்த யூதா தேசம் இப்பொழுது கலங்கி தவிக்கிறது. And that's why the tribe of Judah is shaken and sad. தேவனுடைய பாரம் மாத்திரமல்ல, அந்த யூதாவினுடைய ஜனங்களுடைய பாரமும் மெசியா பிறக்க கூடாதபடி இந்த தேசம் அழிக்கப்பட்டுவிடும், அந்த தேவனுடைய வித்து அதாவது தொடர்ந்தும் செல்லாதபடி அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லிய பிசாசுனுடைய திட்டம் இஸ்ரவேலரை வைத்தே இஸ்ரவேலரை அழிக்கிறதற்காக போடப்பட்ட ஒரு பிளான். And this was a plan in order for the Messiah not to be born and to destroy Israel. இந்த காலத்துல தான் அந்த இருளில் இருந்து ஜனங்கள் அழிந்து போகாம ஒரு தெளிவான ஒரு ப்ரொஃபஸி அவர்களுக்கு வருகிறது. அதாவது இம்மானுவேல் ஒரு பாலகன் கன்னியினிடத்தில் பிறப்பார் என்று சொல்லி. And it's in this time of darkness that a prophecy comes that a son Emmanuel will be born of the virgin. ஆனபடியாக நாங்கள் இங்கே பார்க்குற இந்த அடிப்படை இந்த சிந்தியோட தான் நாம் இந்த காரியத்தை நாங்கள் வாசிக்க முடியும். So now with this thought we can read this. அதாவது அடுத்து இதுக்கு ஆதாரணமாக 9ஆம் எசியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த யுத்தங்கள் இந்த காரியங்கள் நடந்த இடங்கள் நடக்கின்ற இடங்கள் போராட்டம் ஆன தேசம் எதுவென்று சொன்னால் நான் 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கலாம். We can look at the nations where they fought in chapter 9. From verse 1. Nevertheless, there will be no more gloom for those who were in distress. In the past he humbled the land of Zebulun and the land of Naphtali, but in the future he will honor Galilee of the nations by the way of the seas beyond the Jordan. Okay. The people walking in darkness have seen a great light, and those living in the land of deep darkness a light has dawned. Okay. இதுல இந்த 9ஆம் அதிகாரத்துல 1-2வது வசனத்தை நாங்க பார்ப்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின, அதாவது ரொம்ப நெருக்கி கஷ்டப்படுத்தின சிரியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற வசனம். ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருட்டி இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையாகிலும் ஜோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியாருடைய கலிலியாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இதை நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கலிலியாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இங்கே நாங்கள் பார்க்குறோம், இந்த இடத்துல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கலிலியாவில் தான் இனியில் என்ற அளவு ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதாவது வெளியால வந்தது. We can say that ministries of Jesus have started in Galilee and have expanded there. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். And we see that people walking in darkness will see a light. அதாவது நெருக்கமான இடுக்கமான யுத்தத்துக்குள்ள, அதாவது
காட்டி கொடுப்புகள் மத்தியில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். Which means that people in war, in a tight narrow situation, will see a great light. அதுபடியால இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது ஜூதேயா தேசத்துக்கு, அந்த விசேஷமாக அந்த கலிலேயா கர்த்தர் ஊழியம் செய்த அந்த இடங்களுக்கு. And this prophecy is given to the nation of Judah, especially to Galilee where God ministered. ஒரு நம்பிக்கையற்ற தேசத்துக்கு ஒரு ராஜ்யமாக இருந்தால் ஒரு ராஜ குடும்பத்துக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது எது? அவர்களுக்கு பிறக்கிறதான அந்த குழந்தை தான். And the trust, the hope they are getting is that this baby is going to be born. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை எப்படி அது வளர வேண்டும் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. And it is also said how this baby is going to be raised. அவர் என்ன சாப்பிடுவார், என்ன குடிப்பார், அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லி. What should he eat, what should he drink, and how he is going to be. அப்பதான் அந்த குழந்தை பிறக்கிறது மாத்திரமல்ல, அது தரிசனத்திலும் அது நடக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். Not only this baby will be born, but he will be born with a vision. இதே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்கு நாங்கள் பார்க்கிறோம். And we are looking at this in the Old Testament with the prophets. குழந்தைகள் பிறக்கிற போது பெற்றோர்கள் கேட்கிறார்கள் எப்படி இந்த குழந்தை வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி. When a baby is born, they are asking how is this baby supposed to be born. அந்த குழந்தை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். How should this baby eat? என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். What can this baby eat? அது முடி வெட்டக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். They will say he shouldn't cut his hair. அந்த நிபந்தனையின்படி தான் அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. அந்த நிபந்தனையில இருந்து அது மீறுகிற போது தரிசனத்தில் இருந்து அது வெளியால போகிறது. And according to these rules he will be raised. சிம்சோனுடைய காரியத்தை பார்க்கிறோம். அதாவது சவரன் கத்தி படக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லப்படுகிறது. And when we look at the story of Samson, he shouldn't cut his hair, we can see. அந்த முடி அதாவது சிரைக்கப்படுகிற போது அவருடைய அபிஷேகம் இழந்து போகிறது. But when he loses his hair, he will lose his anointing. அப்ப குழந்தைகள் தான் இருளில் இருக்கிற தேசமா இருந்தாலும் சரி, இருளில் இருக்கிற குடும்பம் என்றாலும் சரி, அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது குழந்தைகள் தான். So in moments of darkness, when it comes to the world or to a family, it's a baby that gives hope to them. அந்த நம்பிக்கை வளர வளர தரிசனத்துல வளரும் போது, கீழ்ப்படிதலோட வளரும் போது, பெற்றோருக்கு உகந்தவர்களாக வளரும் போது அது தரிசனம் அங்க கடைசியில நிறைவேறுகிறது. And when these babies grow in vision, in obedience, the vision will be fulfilled. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற போது அவருடைய பிறப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல அவருடைய வளர்ப்பும் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், மனித தயவுல இருந்தார், ஆவியில அவர் வளர்ந்தார், சரீர பிரகாரமாக வளர்ந்தார், ஞானம் நிறைந்தவராக இருந்தார் என்பதை தேவன் 12 வயதுல இல்ல எப்பயுமே அதை ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து 33 வருடம் வரைக்கும் அதுல எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லாம இருந்தது. And Jesus proved until the age of 33 that he was an obedient child and a child of vision. ஏனோக்குடைய காரியத்தை நாங்க பார்க்கிற போதும் ஏனோக்கும் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பு தேவனோட நடக்கிறவன் என்பதை சாட்சி பெற்றிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. And we can see as well with Enoch that he was walking with God. ஆனபடியால தான் அந்த பாதைகள் மிகவும் முக்கியம். So this is why the upbringing, the journey is very important. அந்த சீடு, அந்த வித்து வளருகிறது மாத்திரமல்ல, அது எப்படி அது வந்து கொண்டிருக்கிறது என்பது சரியான முக்கியம். Not only it's important to see where the seed is coming from, but how the seed is taking its journey. It's important as well. இங்க பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Now we can see that for us a child is born. இங்க இந்த நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்ற போது இது இந்த வசனத்துல நாங்கள் பார்க்கல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. And we can see here 6வது வசனம், for to us a child is born, to us a child is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor. இதுல முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டிய வார்த்தைகள் 2. ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். The two words we have to look here importantly is Wonderful Counselor and Mighty God.
அதிசயமானவர் என்று சொல்லுகிற போது அவருடைய பிறப்பே ஒரு அதிசயத்துல தான் வந்திருக்கிறது. And when they say wonderful, they mean because his birth was wonderful itself. ஏன் அதிசயம்? எத்தனையோ தடவைகள் சத்ருவானவன் அந்த பிறப்பை தடுக்க 4000 வருடங்கள் போராடியும் அவர் அதிசயமாக அவர் பிறந்தார். Because the devil has brought so many obstacles and tried to prevent his birth for 4,000 years. அதிசயமாக அந்த வித்து காக்கப்பட்டது. But this seed has been protected wonderfully. இங்கே சொல்லப்படுகிறது அதிசயமாக அந்த வித்து காக்கப்படும். This seed has been protected wonderfully. ஆனால் அவருடைய கரெக்டர் சுபாவம் எப்படி இருக்கும்? But how his character is going to be? இதுல ஆலோசனை கர்த்தா, அந்த குழந்தை ஆலோசனை கர்த்தான்னு சொல்லப்படுகிறது. And it says he is going to be a wonderful counselor. இந்த ஆலோசனை கர்த்தான்னு சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூவில் பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. And this means in Hebrew a child. நோ, பிள்ளை 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 என்று தான் அந்த வார்த்தையை வருகிறது. தமிழ்ல வர்ற பிள்ளை தான் ஆலோசனை கர்த்தாவுக்கு ஹீப்ரூவில் சொல்லப்படுற வார்த்தை. And in Hebrew this wonderful counselor it means child. ஆமென். பிள்ளை or pillai. not the child say பிள்ளை. Pillai. child டிரான்ஸ்லேஷன். ஆமென். ஆனா அந்த வார்த்தை பிள்ளை, ஆனால் தமிழ் வார்த்தை தான். இங்கேயும் அது பிள்ளை என்று தான் அதோட வருகிறது, அங்கேயும் அது பிள்ளை என்று தான் சொல்லப்படுகிறது. And in Hebrew it says pillai and here as well it says pillai. ஹீப்ரூவில் இருக்கிற வார்த்தையும் தமிழில் இருக்கிற வார்த்தையும் கன வார்த்தைகள் ஒன்றாக இருக்கிறது. We can say there's a lot of common words in Tamil and Hebrews. அது இப்போ நாங்கள் அதில் எங்களுடைய முக்கியம். ஆமென். But that's not important. ஆனபடியால் பிள்ளை என்று சொல்லுகிற இந்த ஹீப்ரூ வார்த்தைக்கு And this Hebrew word that says pillai in Hebrew, இங்கிலீஷில் சொல்லப்படுறது அதாவது wonderful counselor. in English they say wonderful counselor, அதாவது ஆலோசனை கர்த்தர், which means wonderful counselor. அப்ப இந்த ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லுகிற போது, and when they mean wonderful counselor, எப்படி நமக்கு ஆலோசனை அவர் கொடுக்கிறவர்? how is he going to give us counsel? நாங்கள் எங்களுடைய பிரியாசத்தினால ஏதோ ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் தேவனிடத்தில் கொண்டு போறோம். And because of our interest we might bring something to God. அப்ப அந்த அவர் ஆலோசனை கொடுக்கிறதுனால அந்த சிறிய காரியம் பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. And because he is a counselor, this little thing that we bring to him becomes a huge blessing. அப்ப நாங்கள் எலியாவோட காரியத்தை பார்க்கிறோம். ஒரு கையளவு மேகம் எப்படி அந்த பெரிய மழையாக கொட்டிச்சுது. We can see that a little cloud can be a huge blessing. அதாவது ஒரு சிறிய அப்பமும் எண்ணெயும் எப்படியாக பஞ்சகாலம் முழுவதும் அவர்கள் சாப்பிடுறதுக்கு போதுமாக இருந்தது. And we can see that a little bread was more than enough during the famine. 5 அப்பமும் 2 மீனையும் எடுத்து எப்படி 5000 பேருக்கு அவர் போஷித்தார். And we can see how he took 5 bread and 2 fish and fed everyone, so many people. அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கிய அந்த சிறிய அக்கினி, அந்த நாக்களவு அந்த அக்கினி 5000 பேர்களை எப்படி அது ஆதாயப்படுத்தினார், ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொண்டார். And we can see that the fire, the anointing that fell on the apostle was a blessing to many there. அந்த ஆலோசனை கர்த்தர்னு சொல்லுகிற போது நம்மிடத்துல இருக்கிற அந்த சொற்ப அற்ப காரியத்தை வைத்து அதிகமாக அவருக்கு நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கிறவர் தான் அந்த ஆலோசனை கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர். And when we say counselor, is a counselor to bless the little things we have. அப்ப ஆலோசனைக்கு யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ, ஆலோசனையை யாரெல்லாம் கேட்காமல் நிற்கிறார்களோ அவர்களால ஒரு ஆசீர்வாதமான ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. So people who are against counselings cannot have a huge blessing. ஆனபடியால தான் சொல்லப்படுது, நீ நல் ஆலோசனை பண்ணி நீ யுத்தம் பண்ணன்னு வேதம் சொல்லுகிறது. This is why in the Bible it says you should consult many advice and counsel and then go for war. ஆலோசனையில் அவர் சிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. And he was a great counselor, it says. ஆனபடியால தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம், இன்னும் अनेक காரியங்களை நாங்க பார்க்கலாம். And we are looking at many more things. ஆலோசனை அறிவை கொடுக்கிறது. That counseling is giving us knowledge. அப்ப ஆலோசனை இல்லாமல், அறிவில்லாமல் என்னுடைய ஜனங்கள் அதாவது அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says
due to a lack of knowledge and lack of counsel, my people are perishing. அப்ப இந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் So even for those people who are affected by the war, இருளில் நடக்கிற ஜனங்களாக இருந்தாலும், even if it's people walking in darkness, அதாவது ஆலோசனையை கேட்கிற போது அவர்கள் எப்படி அந்த பிள்ளையை அங்கீகரிக்கிற போது, ஆலோசனையை கேட்கிற போது பெரிய blessing அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். when they are listening to God's advice, to God's counsel, to this prophecy and to the counseling, they are receiving a huge blessing, a huge hope. ஆனபடியால தான் நாங்கள் பார்க்கிறோம். என்ன இதுக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்தில் நாங்கள் 15வது அதிகாரம் முழுவதிலுமே அது இருக்கிறது. இந்த இதை குறிச்சுதான ஒரு காரியம் இருக்கிறது. We can look, for example, in Genesis 15. ஆதியாகம புத்தகத்தில் நாங்கள் எப்படி அவர்களுக்கு காரியங்களை செய்தார்ன்னு சொல்லி நாங்கள் லைட்டாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது நான் வாசிக்கிறேன் தமிழில். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவரை மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதாவது இங்கே நாங்கள் பார்க்குறோம், முழுக்க வாசிக்க டைம் இல்லை விடும். அப்போ நாங்கள் இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், எப்படி கர்த்தர் இந்த அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். And we can look here how God has given the victory to the Israelite people. எகிப்து என்று சொல்லுகிறது பெரிய ஒரு ராம்ராஜ்யம், அது பலத்த பயங்கரமான தேசம். And when we say Egypt, it was a huge kingdom. அந்த எகிப்து தேசத்தை அங்க இருந்த ஒரு அற்ப சொற்ப அடிமைகள் அந்த எகிப்து தேசத்துக்கு அதாவது அதை விழுத்துகிறார்கள். And these slaves who were in Egypt made Egypt fall. அப்ப அந்த அற்ப சொற்ப அடிமைகள் அதாவது இந்த எகிப்து தேசத்தை விழுத்தி அவர்களை கடல்லே தள்ளி அவர்களை ஈயத்தை போல கீழே விழுத்தி குதிரைகள், ரதங்கள், பெரிய போர் வீரர்கள், சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கே வந்து அந்த கடலில் தள்ளி விழுத்துறதற்கு காரணம் என்ன? ஆலோசனை கொடுத்ததாரு, நடத்தினதாரு அவர்தான் இந்த அதாவது ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். Because this wonderful counselor gave counsels and advice to these slaves in Egypt, they were able to shaken Egypt and throw the horses and the chariots into the sea. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி சக்சஸ் அடைய வேண்டும் என்று சொன்னா ஆலோசனை கர்த்தர் உங்களுக்குள்ள இடைப்பட வேண்டும். And on today, if you want to succeed in your life, this wonderful counselor has to be within you and talk to you. நாங்கள் ஆலோசனையை கேட்க மாட்டோம், நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் என்று நீங்கள் முடிவெடுத்தால் ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு அவரால் ஆலோசனை கொடுக்க முடியாது. But if you decide not to listen to any advice and counsel, then this wonderful counselor can't help you. மனிதனுடைய முயற்சி, மனிதனுடைய பிரயாசம் அற்ப காரியம் என்று சொல்லப்படுகிறது. And human beings efforts will go wasted. அடுத்ததாக நாங்க பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னா வல்லமை உள்ள தேவன், அதுதான் அதுல முக்கியமான ஒரு காரியம். And the next thing we are looking at is mighty God. இந்த வல்லமை உள்ள தேவன் என்பதற்கு நாம ஹீப்ரூல பார்க்கிறோம் எல் ஹிபோர் என்று சொல்லுகிறது. And in Hebrew it says El Hibor for mighty God. ஆமென். எல் ஹிபோர் என்று சொல்றது mighty God, வல்லமை உள்ள கர்த்தர். And El Hibor means mighty God. இந்த வல்லமை உள்ள கர்த்தரை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா 1 சாமுவேலுடைய புத்தகத்துல 16வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்க வேணும். 1 சாமுவேலுடைய புத்தகத்துல 16வது அதிகாரத்துல 18வது வசனம். In 1 Samuel chapter 16 verse 18. இதான் நாங்க mighty God, வல்லமை உள்ள பிதா என்று சொன்னா இதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். Verse 18. One of the servants answered, I have seen a son of Jesse of Bethlehem who knows how to play the lyre. He is a brave man and a warrior. He speaks well and is fine-looking man, and the Lord is with him. ஆமா, இங்கே நாங்க பார்க்கிறோம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ
பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கின்றேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. அவன் எப்படிப்பட்டவன்? பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். We can say that he is a brave man, a warrior, and that God is with him. அப்ப இங்க நாங்க பார்க்கிற இந்த வல்லமை உள்ள தேவன் எல் கிபோர் என்று சொல்லுற இந்த வசனம், we can see this word of El Gibor, mighty God. இது இந்த வார்த்தை சொல்லுறது என்னத்துக்கு என்று சொன்னால் யுத்தத்துக்கு மாத்திரம். And this word is used for war only. தாவீது அங்க செலக்ட் பண்ணப்பட்டதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் எல் கிபோர் என்று சொல்லிய அந்த வார்த்தைக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆளா இருந்தார். The reason why David was chosen is because he was fit to this word El Gibor. அவர் சரீரத்துல மாத்திரம் நல்ல கட்டுள்ளவராக இருந்ததல்ல, Not just physically he was strengthened. அவர் சௌந்தரியவானாம் இருந்தார், யுத்தவானா இருந்தார், பராக்கிரமசாலியா இருந்தார், ஞானவானா இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். He was brave, he was a warrior, and God was with him. இன்றைக்கு அநேகர் சில வழியில் நல்ல பலசாலிகளா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தேவன் அவர்களோட கூட இருக்க மாட்டார். Many of us today we might be brave, but God might not be with us. அநேக காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ள அதாவது அவர்கள் தேவன் அவரோட கூட இராமல் ஞானம் இல்லாமல் இருப்பார்கள். Some can be brave and do a lot of things, but because God is not with them, they may not have the knowledge. சிலவேளை தாங்களே தங்களுடைய பலத்தாலே தாங்கள் சாதிக்கலாம் என்று நினைப்பார்கள். And they think they can achieve things தங்களுடைய அறிவால சாதிக்கலாம் என்று நினைப்பார்கள். by their own knowledge they can achieve. ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், But what is been said here, மறுபடியும் அந்த 1 சாமுவேலுக்கு நாம புரிஞ்சு கொள்றது நல்லது. அத we are going to look at 1 Samuel. ஈசாயின் குமாரனாய் கண்டேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த 5 பெரிய குவாலிட்டியும் தாவீதுக்குள்ள இருந்தது. We can see that David had these 5 qualities that said on verse 18. யுத்த வீரன் மாத்திரமல்ல, காரிய சமர்த்தன். He was not only a warrior, he was a fine determinated. He was அப்ப அவர் அதாவது ஒரு யுத்தத்துக்கு போனால் அந்த யுத்தம் தோல்வி இல்லாம அவர் திரும்பி வருவார். Which means when he would go for a war, that war would succeed. அதான் அந்த கர்த்தர் இங்க அந்த யுத்தத்துல அவர் சிறந்தவர். And that's why God says he's a warrior. அப்ப இந்த ஒரு யுத்தம் தேவன் எடுத்த யுத்தமும் தேவன் ஒரு யுத்தம் அவர் தோத்தது கிடையாது. And also God, any war that God take, he never fail on this. ஆனபடியால தான் நாங்க இங்க பார்க்கிறோம் காரிய சமர்த்தன் என்று சொல்லி. And that's why here it says he's a warrior. நம்முடைய வசனம் அடுத்து சொல்லப்படும் சௌந்தரியம் உள்ளவர். And the next verse it says he's a fine looking man. அப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உச்சந்தலையில் உள்ள பாதம் வரைக்கும் அவர் பூரண அழகுள்ள கர்த்தர். And our Jesus as well, from head to toes he was a fine looking man. அப்ப கர்த்தருடைய எசேயா 61 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். In Isaiah it says that the Holy Spirit is upon us. அப்ப அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் பராக்கிரமசாலி. And the next we are looking is that he is கர்த்தருடைய கண்களே அதாவது அக்கினி ஜுவாலைகளை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says that the eyes of God are like flames. அதாவது அவர் யுத்தத்திலே சிறந்தவர். That he is a warrior. அப்ப இங்க நாங்க பார்க்கிற இந்த வார்த்தை என்ன சொல்றது, வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிற போது இந்த குவாலிட்டி எல்லாமே நம்முடைய தேவனுக்குள்ள வருகிறது. And here when we say Jesus is a mighty God, it means that he has all these qualities. அதனால தான் கர்த்தர் சொன்னார் தாவீதினுடைய குமாரன் என்று சொல்லி. And this is why God says he's the son of David. அப்ப பூமியில தாவீதுக்கு மாத்திரம் தான் இந்த குவாலிட்டி இருந்தது. And on this earth only David had these qualities. தாவீது எப்பயுமே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ராஜா. David was a obedient king. அவர் சாமுவேல் அல்லது நாத்தான் சாமுவேல் யார் என்ன சொன்னான்னா உடனே கீழ்ப்படிகிறதான் அவருடைய பெரிய குவாலிட்டி.
He was always obedient to Samuel or Nathan. ராஜாக்களுக்கு முன்னால யாருமே எதுவுமே இப்போ சொல்ல முடியாது, ராஜாக்களை நேர பார்க்க முடியாது. No one can say anything to kings. ஆனால் தாவீது எப்பயுமே ஆலோசனைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தவர். But David was always ready and obedient to counsels. ஆனாதான் இங்க நாங்க பார்க்கிறோம், வல்லமை உள்ள பிதாவன்னு சொல்லுகிற போது அவர் யுத்தத்தில் அவர் சிறந்தவராக இருக்கிறார். So this is why here when we say mighty God, he is also a warrior. அப்ப தேவன் இன்றைக்கு இந்த பாலகன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது, எல் கிபோர் என்ற அந்த குழந்தை மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது உத்தரவாதம் என்ன? இன்றைக்கும் நாங்கள் ஒரு முதலாவது வசனம் சொன்னது பிள்ளை என்று சொல்ற போது நெருக்கமான இடுக்கமான அந்த சூழ்நிலை, இன்றைக்கு அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்கள் இருக்கிறோம். Today we might be in a tight, narrow situation like back in the days when Jesus was born. அதாவது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த காலமாக இருந்தாலும் சரி, சேம் சிச்சுவேஷன் தான். Whether it was the moment when Jesus was born or after, it's the same situation. இன்றைக்கும் இது சேம் சிச்சுவேஷன் தான். And today as well we are facing a similar இன்றைக்கும் situation. இருள் பூமியை சூழ்ந்து இருக்குது. And even today darkness has covered the world. இருள் அதாவது காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. Darkness is covering the world. இன்றைக்கும் நாங்கள் தேவனுடைய வரவை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். And even today we are expecting God's coming. ஒரு பெரிய வெளிச்சம் இந்த பூமிக்கு ஒரு விடுதலை, இந்த கொரோனாவில் இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு விடுதலை வேணும் என்று ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். We are hoping and praying for a light to come and deliver us from this darkness. எப்படிப்பட்ட சிந்தனையிலே நாங்க புதிய வருஷத்துக்குள்ள போறோம், யார் நமக்கு ஆறுதல் படுத்துவார்கள் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். We are waiting for this new year and who is going to advise us, counsel us. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். And those walking in darkness will see a great light. ஆறு நமக்கு இந்த வெளிச்சத்தை காட்டுவார்கள். Who will show us this light? அதாவது ஆலோசனை கர்த்தர் பிள்ளை, wonderful mighty God. The wonderful counsel and the mighty God, he himself will show us this light. அவர்தான் நமக்கு எங்களுக்கு இதில் இருந்து ஒரு விடுதலையை தருவார். He is the one who is able to give us a deliverance. அடுத்தது ஆலோசனை கர்த்தர், அடுத்தது mighty God. He is a wonderful counselor and then a mighty God. அப்ப நாங்கள் இனி நடந்து வந்தோம், இனி எப்படி நடக்க போகிறோம்? So how far we've come and how far we have to walk more. ஆனபடியால ஆலோசனை கர்த்தர் அவருடைய ஆலோசனையை கேட்டு, so now we have to listen to the wonderful counselor's advice. அடுத்தது வல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக அவர் யுத்தங்களை மேற்கொள்வார். And believe that the mighty God will take the war for us. ஆலோசனை கர்த்தர் அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒன்று. அடுத்தது எங்களுக்காக வருகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்வார். The wonderful counselor will advise us and look after us, and next is that the mighty God will fight the war for us. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பற்றாக்குறை, அந்த குறைவு, அந்த தவிப்பு, அந்த தாகத்தை தீர்க்கிறதற்கு நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். A child is born for us to fulfill this lack, this emptiness that we have in our lives. ஆனபடியால் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. And this hope will never go faint. ஆனபடியா கர்த்தர் நம்மை எல்லாத்திலும் இருந்தவர் நம்மை விடுதலை ஆக்குறது மாத்திரமில்லை, நம்மை பாதுகாப்பார். So not only God is delivering us from everything, but he would also protect us. ஆனபடியால் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். So God is enough for us. இதனுடைய நிறைவேறுதல் எல்லாம் லூக்காவில மத்தேயுல நாங்க பார்க்கலாம். And all this fulfillment we can see it in Luke and Matthew. அதனுடைய வளர்ச்சியை நம்ம எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கலாம். And we can see that upbringing in our lives as well. அதனுடைய சாட்சியை, வளர்ச்சியை, பலனை நம்முடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கலாம். We can see that reward, that fulfillment in our lives as well. உங்கள் தொலைக்காட்சியை பார்த்ததிலிருந்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலை நாங்க பார்க்கலாம். And those who are watching the TV, who are committing their lives according to this word today, God will protect you. ஆமென். ஆனபடியால இது விசேஷமாக இந்த வல்லமை உள்ள பிதா ஆலோசனை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதான எக்ஸ்ட்ரா ஆர்டினரி காரியங்கள் 3 இருக்கிறது. And this mighty God, wonderful counselor,
Counselor is giving us 3 extra things. அவர் நமக்கு சாதாரண யுத்தங்களை செய்கிறது மாத்திரமல்ல, He's not only doing simple war for us, அவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். but he will do big things for us. எப்படி என்று சொன்னால், How? மரணத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பார், He will protect us from death. நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பார். He will protect us from the grave. அதாவது ஹெல்லில் இருந்து நம்ம பாதுகாக்கிறவர், மரணத்தில் இருந்து, from death, from hell, அதாவது பாதாளத்தினுடைய வல்லமையிலிருந்து நம்மை பாதுகாப்பார். and also from hell and grave. அல்லேலூயா. அந்த 3 காரியம் அது நம்மளால மேற்கொள்ள முடியாத காரியம். And these three things are things அதாவது that we can't beyond overcome. our imagination. They are beyond our imagination. அப்ப இந்த 3 காரியத்திலும் அவர் எங்களுடைய வல்லமையுள்ள பிதா, எங்களுடைய எல் ஹிபோர் என்று சொல்லுறது பிள்ளை என்று சொல்ல ஆலோசனை கர்த்தரும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு போதுமானவர்.